எழுந்துரு. எதுக்குடா? கொட்டிக்க வாடா. ஐயோ, வீட்டு சாப்பாடா? சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? வா வா வா. டேய் மாதவா, சிரிச்சா ஏன்டா பலகீனமாவற? சாப்பிடும் போதாவது சொல்லிடுறா தைரியமா. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அத செய்ய சொன்ன செஞ்சியா? நாங்க ஊத்திக்க மாட்டோமா? நீ போ, நம்ம ஊத்திக்கலாம்லடா. எப்படியோட செய்யல. பயங்கரம். என்னடா? வீட்டு வாடகை சொன்னேன்டா. ஒரு சின்ன சமையல் கட்டு, ஒரு சின்ன இந்த ரூம், இதுக்கு போய் 250 ரூபாய் வாடகை. நாங்க 3 பேரும் இந்த சின்ன ரூம்லயே படுத்துக்கிறோம். அதிர்ஷ்டம்டா. பாம்பேல நான் தங்கி இருந்த ரூம் இதோட சின்னது. 8 பேர் தங்கி இருந்தா. அது கம்பேர் பண்ண சொர்க்கம் இல்ல. தங்கச்சி உமா வேற வயசுக்கு வந்துட்டா. அவளுக்கு தனி ரூம் கொடுக்க கூட வசதி இல்ல. நீங்க 8 பேர் படுத்திருந்தீங்கன்னா எல்லாரும் ஆம்பளையா இருந்திருப்பீங்க. அங்கதானே நீ தப்பு பண்ற. நமக்கு தெரிஞ்ச பொள்ளாச்சிக்கார ஒருத்தர் அங்க டெலிபோன் ஆபரேட்டர் இருந்தாரு. அவர் சம்சாரா, வயசுக்கு வந்து 2 பிள்ளைங்க, நாங்க ஒரு 4 பேர், எல்லாரும் ஒரே ரூம்ல தான் படுத்துக்குவோம். ஏ மாதவா, மன சுத்தம் இருந்தா யாரு வேணாலும் எங்க வேணாலும் படுக்கலாம்டா. ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணுமில்லையே. குழம்பு எடுத்து ஊத்து. ஏண்டா சிவராமா, நீ நேரா பாம்பேல இருந்து இங்க வந்துட்டிய, உங்க அக்கா மாமா பாக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க? நீ இன்னைக்கு ஊருக்கு போ, சாயங்காலம் நான் டிக்கெட் எடுத்து வர்றேன். அந்த பஜனையே வேண்டாம்டா. வேலைக்கு சேராம ஊருக்கு வரதுலன்னு சவால் விட்டு வந்திருக்கேன். ஊர்ல எல்லாம் நக்கலா பேசுவானுங்க. மச்சா ஒருத்தம் போது மானத்தையே வாங்கிடுவான். டிக்கெட்டுக்கு எடுத்துறாத. வாங்க சாப்பிட்டு பேசலாம். இல்ல பேசிட்டு அப்புறம் சாப்பிடலாமே. சாப்பிட்டுட்டு பேசுவோமே. சாப்பிடறதுல கெட்டிக்காரன். வா வா. வாங்க வாங்க. மாப்பிள்ளைக்கு இப்போ ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். தலை உப்புற விழுக போறான். எப்படி? இப்ப இந்த இலைய குப்புற திருப்பி போட போறேன். இப்ப வந்து மறுபடி மல்லாக்க திருப்பி போட்டு ஒழுங்கா சோறு போட்டு போயிட்டான்னா மாப்பிள்ளைக்கு பைத்தியம் இல்லைன்னு அர்த்தம். இதுல இப்படியே சோறு போட்டு போயிட்டான்னு வச்சுக்க, சுத்த மெண்டல்னு அர்த்தம். இலைய தூக்கி வீசி எறிஞ்சிட்டு ஊரை பக்கம் ஓடி போயிருவான். ஐடியா. எப்படி? எந்த மானங்கட்ட பைத்தியக்காரன் நான் இப்படி இலைய திருப்பி போடுச்சு? ஏங்க உங்களுக்காவது அறிவு வேணா? இலைய திருப்பி போடியாயோ? மாப்பிள உங்களை பார்த்த சந்தோஷத்துல மறந்துட்டேன் மாப்பிள. இலையில சோறு திங்க தெரியாத மாப்பிள பார்க்க வந்துட்டான். பையன் கரெக்டா சொல்லிட்டான். என்ன என்ன மானங்கட்ட பைத்தியக்காரன் நாயேன்னு சொன்னதா? அது இல்லையா, நீ வச்ச டெஸ்ட்ல பையன் ஜெயிச்சுட்டான். ஓ, நாட்டுல பாக்குற அத்தனை பேரும் பைத்தியக்காரன் இருக்கான். அந்த பெரியவங்க கிட்ட மரியாதை இல்லாமல பேசுறது. மனத்தனமா இலைய திருப்பி போட்டுருக்காங்க. வா, அது இல்லடா, வாயை சாப்பிட்டு வா, என்னால நிக்க முடியும். பாரு, உனக்கு பைத்தியமா இல்லையான்னு டெஸ்ட் பண்றாங்கடா. அவங்க டெஸ்ட் பண்ணாங்களா? நான் நீ நினைச்சுக்கிட்டு ஜாடையா உன்னை தான் பாத்துட்டு இருக்கேன். தெரியுமா? இதே வேற கொடுக்க அன்பா கவனி. சரிப்பா, அந்த பொண்ணை நீ கட்டிக்கணும். எப்படிப்பா அப்படி? இல்ல இவ்வளவு அறிவோட பேசுறேன், இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு? எங்க சரி குடிச்சு தருகிறேன், நான் உனக்கு கொடுத்துறேன். எங்க காணாத? நல்லா பிணைஞ்சு சாப்பிடுங்க. அதாவது எங்க அப்பன் ஒரு பைத்தியக்காரன். எதை முன்னால வைக்கணும் எதை பின்னால வைக்கணும்னு அந்த ஆளுக்கு தெரியாது. அதனாலதான் நானே உங்களுக்கு பரிமாறணும்னு வந்திருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும் மாப்பிள. என்னது? நான் இப்ப உங்ககிட்ட ஒரு பெரிய விஷயம் கேட்கணும். என்னது? சோறா? அது இல்ல மாப்பிள. வேற என்ன? கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? தப்பா நினைக்காத அளவுக்கு கேட்டீங்கன்னா உயிருக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. இந்த ஊர்ல பாதி பேரு உங்களை பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் சொல்லிட்டு தர்றாங்களே, அது உண்மையா பொய்யா மாப்பிள? அதாவதுங்க, நான் அங்க இருந்து வர்றப்ப இலைய குப்புற போட்டிருந்தீங்க. நான் வந்து கரெக்டா போடலையா? ஆமா. இத பாருங்க, இது என்னது? ரசம். இத கரெக்டா சோத்துல ஊத்திருக்கேன். மூஞ்சிலியா ஊத்துனேன்? இல்ல. இதெல்லாம் நீங்க சிந்திக்க வேணா, எண்ணி பார்க்க வேணா. ஊர்ல 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்கயா. மாப்பிள்ள தங்கையா, பைத்தியம் இல்ல. அப்ப உண்மையிலே நீங்க பைத்தியம் இல்லையா? சத்தியமா? ஏய் பேச்சுமுத்து, பைத்தியம் தெளிஞ்சதும் கைய வெட்டுவேன். நான் பைத்தியம் தாண்டா, பைத்தியம் தாண்டா, பைத்தியம் பைத்தியம்.
இன்னும் பைத்தியம் தெரியலையே. அருவாளுக்கு இன்னைக்கு வேலை இல்லையே. நாட்டுல பல்லு குத்துறதுக்கு எவ்வளவு பெரிய குச்சி கொடுத்துருக்கானுங்க. ஆனா அது பல்லு குத்துற குச்சி இல்லீங்க. இந்த குச்சியில தான் இங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க. இதுல சாப்பிட்டா குச்சி தொண்டைக்குள்ள போய் நின்னுக்கு. இத கொண்டு போய் வையி, ஊர்ல போய் ஐ ஐ ஐ ஐன்னு கோலாட்டம் போடலாம். கொண்டாங்க இப்படியே. எவ்வளவு நைஸா இருக்கு. ஆட்டை சுத்தம் பண்ணி வெறும் குடலை வெள்ளையாக்கி ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க. நைஸா இருக்கு. கொஞ்சம் சாப்பிடுறியா? அது என்ன குடலு மாதிரியாவா இருக்குது? எனக்கு வேண்டாம். வேணா நீங்களே சாப்பிடுங்க. சப்பா நாட்டு குடல் அப்படித்தாண்டி இருக்கு. இங்க ஆடுகளை பாத்தியா குள்ளமா இருக்காங்க. ஆடு மட்டும் ரொம்ப ஒசரமா இருக்குமா? சாப்பிடுறியே? கேரகம். எனக்கு இன்னும் அது புழு மாதிரி இருக்குது. உனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு. புழு பூச்சின்னு சொல்லிட்டு இருக்காத. எந்திரிச்சு போடி. நீங்க இங்க உட்காந்து சாப்பிடுங்க. நான் அண்டல்ல போறேன். புருஷன் பாம்பு கறி, கொண்டாட்டி என்ன தவளக்கறி தின்றாளா? என்ன முப்பாத்தா, உன் புருஷனுக்கு பாம்புன்னா ரொம்ப பிடிக்குமோ? பாம்பா? அவரு ஆட்டு குடல்னு சொன்னாரு. இப்ப அவன் சாப்பிடுறது என்ன நினைக்கிற? அசல் தண்ணி பாம்பு. வேக வச்சு உரிச்சு உப்பு தடவி கொடுத்திருக்கானுங்க. அவன் சாப்பிடுற வேகத்தை பார்த்தா 7-8 பாம்பு உள்ள தள்ளிருப்பான் போல தெரியுது. ஐயா மச்சான், சத்தங்கத்தம் போடாத. நீ அவங்கிட்ட போய் நீ சாப்பிடுறது ஆட்டுக்குடல் இல்ல பாம்பு குடம் சொன்ன, அவன் இங்கேயே வாந்தி எடுத்துருவான். வாந்தி எடுத்தா ஜப்பான்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமில்ல? என்ன பண்ணுவாங்க? 1 வாரம் ஜெயில தேடுவானுங்க. ஐயோ முனுசாமி, பாம்பு கறி தின்ன விஷமேறாத. நியாயமா இவன் உடம்புக்கு ஏறக்கூடாது. ஜப்பான் பாம்பாச்சே, சொல்ல முடியாது. அவன் விஷம் உன் உடம்புல ஏறாம இருக்கணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் முனுசாமி? தள்ளிப்படு. ஆத்தா, தம்பிக்கு பசி எடுக்குது, சோத்து எடுத்து வை. போட்டாச்சியா? தம்பி தம்பின்னு தம்பியவே நினைச்சுக்கிட்டு சரியா கூட சாப்பிட மாட்டேங்க. இன்னைக்காவது வகு நிறைய சாப்பிடு. அண்ணன் இலை எதுக்குல பாக்க? இல்ல, ஒரு வாரத்துக்கு சேர்த்து ஹோல்சேலா சாப்பிடுவார் போல இருக்க அண்ணன். இந்த சோறு கறி குழம்புக்கு மட்டும். இன்னும் குடல் குழம்பு இருக்குது, ரசம் இருக்குது. அதெல்லாம் லாரியில வருதா? அது மட்டும் இல்ல, ஆத்தா எனக்காண்டி கட்டி தயிர் எடுத்து வச்சிருக்கு. அதுக்கு தெரியும் பழையது வருது. வயிறா இல்ல செங்கச்சூளையா? வாய் மூடல பண்ணுவா. திங்கிற புள்ளைய பார்த்து கண்ணு வைக்க. உன்ன மாதிரி ஊர் சுத்தி பயவல நினைச்சா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட் அப். இந்தியாவுல ஏன் உணவு பஞ்சம் வராது? பாத்து பாத்து அக்கா. என்னடி ஏன் பக்கத்துல உட்காரவ? போய் குழம்பு எடுத்தா. தம்பி அந்த கூப்பிடுதான் பாரு, என்னன்னு கேளு. இல்ல, சாப்பிடும்போது சும்மா இருக்க மாட்டியா? அதுக்குள்ள ஏதாவது வச்சிருச்சு. ஒண்ணு இல்ல தம்பி, ஒண்ணு இல்ல. இல்ல நான் பார்த்தேன். என்னது? முட்டை தானேயா? ஏன் உன் புருஷன் ஏற்கனவே நம்ம வீட்டு சொத்துன்னு நமக்கே வக்கீல்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த லட்சத்துல இது வேறயா? ஒண்ணு வேணா எடுத்துட்டு போ. ஐயா விடியா. அவ என்னமோ தம்பிக்கு ஆசையா முட்டை வச்சு கொண்டாந்துருக்கா. அவளுக்கும் கூட பிறந்த பாசம் இருக்கும்ல. இனியா, தம்பி சாப்பிட்டதுக்கு பிறகுதான் எல்லாரும் சாப்பிடணும். இல்ல, அவளை ஏன் பாக்க? சாப்பிடு. டேய், என்ன கோழி கொத்துற மாதிரி கொத்திக்கிட்டு இருக்கிற? இப்படி சாப்பிட்டா உடம்புல எப்படி தெம்பு இருக்கும்? எப்படி படிப்ப நீ? இந்த பார், எப்படி சாப்பிடுறதுன்னு இப்ப நான் சொல்லி தரேன் பார். இப்படிதான் சாப்பிடணும். எலும்பு எப்படி கிடைக்கும் தெரியுமா? பெரிய மனுஷன் கொடுத்துருப்பா. இப்படித்தான் எலும்பு கழிக்கணும். அண்ணன் ஊட்டி விடுத, சாப்பிடு போ. உங்க லக்கேஜ் அப்படியே இருக்குதே. நான் என்ன சாப்பிடவே ஆரம்பிக்கலவா? தம்பி எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஆமா, நீ சாப்பிடல? வேறு இறை எவையா திம்பா? நீ சாப்பிடு. ஆமா, அவன் எங்களே காணா? அவன் புத்திசாலி, இலையோட எஸ்கேப் ஆயிட்டான். சரி, அவரு போட்டு. தம்பி, ராத்திரிக்கு என்ன வேணும்? ஐரமன் குழம்பு வைக்க சொல்லவா? இந்த ஃபேமிலிக்கு பத்தாது. பெரிய எருவ மாடா அடிங்க. இல்ல, எழுப்பி போல. கொஞ்ச நேரம் தம்பி நிம்மதியா சாப்பிட வர்றானா? நீ சாப்பிடு. நீங்க இவ்வளவு பெரிய விஷயம் தெரிஞ்ச அண்ணன் எனக்கு தெரியாம போச்சு. அண்ணே, நான் எப்படியாவது உங்களோட சிஷியனா சேரணும். எனக்கு ஒரு சிசிய அவசியம் தேவைதான். வாங்க எங்க வீட்டுக்கு போலாம். இதெல்லாம் என்ன தங்கமா? ஆமாண்ணே, பரம்பரை சொத்து. பரம்பரை சொத்தா? ஒரு வருஷத்துக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம். சரிவா, வாங்க.
சாப்பிடுங்க 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 கரியாடு சாப்பிடுங்க. இந்தாங்க பிராண்டி பிராண்டி. ஐயோ 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 ஆச்சி முத்து கருத்தாங்க ஓடியாங்க. ஐயோ 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 இங்க பாருங்க இங்க பாருங்க. ஒண்ணு தெரியாதுங்க. இங்க பாத்தியா யாருன்னு தெரியுதாயா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அருவி கிட்டோட நம்பிவிடா. நம்ம சிங்கர மக லட்சுமியா? ஐயோ நான் ஆசையோட வளர்த்தனே அந்த லட்சுமிடா. தினசரி மாங்குயிலே பூங்குலேன்னு பாடுமே அந்த லட்சுமிடா. நான் வெளியில போயிட்டு வரதுக்குள்ள இந்த ஆளு ஆட்ட அடிச்சு குழம்பு வச்சுட்டாங்க. இது மரியாதை இல்ல, அடிக்க கூடாது. உங்க ஊர்ல பஞ்சாயத்து ஒண்ணு இருக்குல்ல? வாங்க போலாம். வேணா அடிச்சுங்க. நீ பேசாம இருக்க. பஞ்சாயத்துன்னு ஒண்ணு இருக்குல்ல, பஞ்சாயத்து கூட்டத்துக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம். நீ இந்த ஆளை கூட்டிட்டு வா. இது நியாயம். என்ன அடிக்க போறாங்க? அண்ணே இருங்கண்ணே, எங்கடி பம்புற? ஏண்டா என்ன வச்சு நீ பணம் பறிக்கத்தானே இந்த திட்டம் போட்ட? இல்ல ஆமா கேட்டியல்ல, உனக்கு பணம் தானே வேணும். பஞ்சாயத்துல நீ 2000 ரூபாய் கேடு. அது எப்படிங்க? இந்த ஆடு எவ்வளோட போறோம்? 500 ரூபாய். நீ 2000 ரூபாய் கேடு. கொடுப்பீங்களா? கொடுத்தா போச்சு. ஆனா ஒண்ணு, நான் பஞ்சாயத்துக்கு வரும்போது இப்படி வர முடியாது. ஏன்? நான் வெளியூர்காரன், என்ன அன்னக்காவடின்னு நினைச்சுக்குவாங்க. நீ உள்ளூர்கார, அதனால இந்த பட்டு சட்டை, பட்டு வேட்டி, செயின், மோதிரம் இதெல்லாம் என்கிட்ட கட்டி கொடு. கொண்டு ஓடவா? என்னடா குதிரை முத்து, உன்னை நான் ஏமாத்திட்டு இந்த ஊரை விட்டு ஓடிட முடியுமா? நீ ஹோட்டல்ல இருந்து கறி வாங்கிட்டு வந்து போட்டுட்டு நான் ஆட்டோ அடிச்சு தின்னுட்டான்னு சொன்னவன். நீ சரியான மூலக்கார, நீ சரியான அறிவாளி. போட்டுக்கங்க. பஞ்சாயத்து முடிஞ்ச உடனே பத்திரமா என்கிட்ட கழட்டி கொடுத்துடணும். அப்பவே கழட்டி 2000 ரூபாய் உடனே கொடுத்துடணும். இந்த வேட்டி அவரு. ஐயோ சட்டி போடல. நீ எப்படா சட்டி போட்ட? அவருடா. வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம் நினைச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வச்சிருக்காங்களே. ஜமீன்தார் வரார், ஜமீன்தார் வரார். சீக்கிரம் உட்காருங்கய்யா. யாரும் சாப்பிடக்கூடாது. ஏன்? அவர் வந்து ஒரு சமாச்சாரம் சொல்லுவாரு, அதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். சரி நீ போ. ஏய் கையடா, சொல்லிடலாமாடா? சொல்லிடுங்கண்ணே. உங்களை இங்க விருந்துக்கு எதுக்கு வர சொன்னா, இந்த டவுன் புள்ள பாக்கியம் இருக்கு, ரொம்ப நல்ல பொண்ணு, அறிவான பொண்ணு, படிச்ச பொண்ணு, அறிவு ஜாஸ்தி, விவரம் தெரிஞ்ச பொண்ணு. பொண்ணுன்னா இந்த டவுன் புள்ள பாக்கியமா இருக்கணும். எந்த வேலை சொன்னாலும் சுறுசுறுப்பா செய்வா, யாரும் எடுத்து பேச மாட்டா. அப்புறம் அவ்வளவுதான். நீ எழுதி கொடுத்த மாதிரி எல்லாம் பேசிட்டேன். சீக்கிரம் புறப்படு புறப்படு. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இங்க வேலை செய்ய பிடிக்கல, நான் திருப்பி ஊருக்கு போறேன். மாமா, அந்த பொண்ணு பாட்டுக்கு அறிவில்லாம கோவிச்சிட்டு போறா. நம்ம சின்ன பண்ணையார் கோவம் வந்துச்சுன்னா நம்ம எல்லாரையும் சாப்பிட விடாம பண்ணிடுவார். போங்க மாமா, போய் தடுத்து நிறுத்துங்க மாமா. நட்டெல்லாம் வச்சிருக்காங்க, நல்ல சோறு 4 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு தான் திங்கிறாள் வந்து அதை கெடுத்துருவா போறீங்க. இந்த பொண்ணு இந்தமா நில்லு, கும்பிடுறேன். இந்தமா இரு, உனக்கு அறிவு இருக்கா? இப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு நீ கோவிச்சுட்டு போற? ஊர் ஜனங்களை எல்லாம் ஒன்னா கூப்பிட்டு வச்சு உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா சொல்லிட்டு இருக்காரு. அவரை கொஞ்சம் கூட நீ மதிக்காம போனா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? கும்பிடுறேங்க. என்னையா எல்லாரும் இலைய பார்த்துட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு அப்படி செஞ்சுட்டு போறது ஜமீன்தாரியாவுக்கு மனசு கஷ்டமா இருக்காது? கும்பிடுறேங்க. அந்த பொண்ணு அப்படி செஞ்சுட்டு போறது உங்களுக்கு மனசு கஷ்டமா இல்லைங்க? ஆமாமா, கஷ்டமா தான் இருக்கு. அந்த பொண்ணே வந்து உங்ககிட்ட நான் செஞ்சது தப்புன்னு மன்னிப்பு கேட்டா தானே உங்க மனசு சந்தோஷமா இருக்கும். ஆமாமா, கேட்டாதான் சந்தோஷமா இருக்கும். ஆமா வா. பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுங்க, நீங்க ஒண்ணு கோவிச்சுக்காதீங்க. ஐயா, நான் செஞ்சதெல்லாம் தப்பு, இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன். இப்ப பேசுறதுக்கு நீங்க மன்னிச்சுக்கன்னு ஐயா கிட்ட மன்னிப்பு கேடு. ஐயா ரொம்ப கோவமா இருக்காரு. ஏங்க நீங்க கோவமா தானே இருக்கீங்க? ஆமாண்டா, நான் கோபமா தான் இருக்கேன். அதாங்க, நாம நினைக்கிறதுக்கு ஏருக்கு மாறா நடந்தா எல்லாருக்கும் தான் கோபம் வரும். ஏன் குத்துக்கல் மாதிரி நிக்கிற? மன்னிப்பு கேடு. நான் செஞ்சது தப்பு தாங்க, இனிமே நான் அப்படியெல்லாம் பேச மாட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. ஏமா நிக்கிற? போ. ஏன் அவர் சொன்னதான் போவியா? அவர் பேசாம இருக்கும்போதே தெரியல உன்னை மன்னிச்சுட்டாரு. போமா. நீங்க ஒண்ணு கோவிச்சுக்காதீங்க, சந்தோஷமா இருங்க. எல்லாரும் சாப்பிடுங்க, சாப்பிடுங்கப்பா.
டேய் அவனை தொடத்துக்கு அதுக்குள்ள சாப்பிட்டீங்க அண்ணா உங்க அண்ணன் கூப்பிடாரு போடா சாப்பிட்டு வரேன் தோட்டத்துக்கு கூப்பிடாரு சாப்பிட்டு வரேன் நான் சொன்னேன் போடா அதெல்லாம் முடியாது வாங்க சோறு உண்டையா சீக்கிரமா வாங்க போடா அண்ணே இந்த மாசம் எல்லாருக்கும் சம்பளம் கூட கொடுத்துருங்க. வாயில் ஏற்கனவே ஊர் மேயற இதுல முருங்காய் வேறையா? அப்ப நான் எதை தொட்டு சாப்பிடறதே? அதான் பொட்டி கடையில் இருக்காளே ஒரு குந்தாணி, அவளுக்கு சீட்டு கொடு. உங்களுக்கு இந்த இளைஞன் மேல பொறாம. என்னது இளைஞன்? யார் இளைஞன்? நான் தான். போடா மண்டையா. வாயத்தர இத கடிக்கிறதுக்கு உனக்கு பல்லு இருக்கா இல்ல இத தின்னா உன் உடம்புல சத வைக்கும்னு சொல்லு, குடுக்குறேன். ஏன்டா ஆசைப்படுறீங்க? கோழிக்கு அலைகிறானுங்க. அண்ணே அந்த சாப்பாடு தொட்டு எடுங்கண்ணே. சாப்பாடு சாப்பாடு இல்லாம என்ன மண்ணா? மத்தவங்களுக்கு வெயிடா கொடுக்க முடியாது. அண்ணே அவன் தான் கேட்கறான், எடுத்து கொடுங்க. என்ன தம்பி நீ பேசுறது? கறி குழம்புக்கு 3 தடவை, சாம்பாருக்கு 3 தடவை, மோருக்கு 5 தடவை, மொத்தத்துல ஒரு ஹோட்டலே வயித்துக்குள்ள இருக்கு. வாயை திறந்தா காக்கா ஒத்தும். அண்ணே ஒருத்தர் நல்லா சாப்பிடறத குறை சொல்லக்கூடாது, உண்மையிலே சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணும். அவன் தான் பசி பறக்க மாட்டான்னு தெரியுமில்ல, எடுத்து கொடுங்க. என்ன வேற எடுத்து சாப்பிடு. நேத்துக்கு 2 டயலாக் கூட்டானே, அது யார் கேக்குறது? எடுத்து கொடுங்க. நீ என்னடா தம்பி சொல்லுதுண்ணே. டா இந்த கம்பெனி விலகிரும்டா. மெதுவா சாப்பிடு. நான் எந்திக்கிறேனே. அதோ அந்த குழம்பு சட்டி. குழம்பு சட்டியா? மூஞ்சில 10 பேர் காரி துப்புங்கடா. சாப்பாடு பிரமாதமான சாப்பாடு. போத்தி அல்றான், வெத்தலை அல்றான் பாரு. போத்து முண்டங்க எதை எடுத்தாலும் அல்றானுங்கடா. அத்தை மாமா மச்சான் வந்துட்டு ஏதோ வேலை இருக்குன்னு போயிட்டாங்க. எனக்கு பசிக்குது, வந்து சோத்த போடுங்க. ஐயோ கடைக்கு நாளைக்கு போய்க்கலாம், இன்னைக்கு இதை கவனிப்போம். ஏண்டா சொந்தக்காரங்க தொல்லை தாங்க முடியாம தாண்டா 8 கிலோமீட்டர் தள்ளி வந்து நடுக்காட்டுல வீடு கட்டியிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் பஸ் எப்படா கிடைக்குது? குறுக்கு பாதையில் நடந்து வந்தேன், வழியில முள்ள வெட்டி போட்டிருந்தேன், ஜம்ப் பண்ணி வந்துட்டேன்ல. நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் ஜம்பிங்கி லோயிங்கி டைவிங் எல்லாம் தெரிஞ்ச பசங்க. இனிமே வீட்டை சுத்தி கிணறு தாண்டா வெட்டி வைக்கணும். ஏண்டி கூப்பிட்டீங்களா? அந்த ஏண்டி இவன் கூப்பிடுவாமா, நான் கூப்பிட்டது ஏண்டிய. ஏண்டி நம்ம குடும்ப விவகாரம் உனக்கு தெரியாது? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாமா விரதம், பச்சை தண்ணி தவிர வேற எதையும் தொட மாட்டாரு. நானும் எதுவும் ஆக்கி வைக்கலன்னு இவனை தோத்த வேண்டியதானே? ஏன் மாமா கத்துறீங்க? சாயந்தரத்துல இருந்து நான் வாசப்பல உட்காந்து வாசனை பிடிச்சிருக்கேன். அத்தை கலகலரா அப்பளம் பொரிச்சிருக்கு, முந்திரி பருப்போட பாயாசம் வச்சிருக்கு, வடை சுட்டு இருக்கு. பாப்புல அதெல்லாம் 3 நாளைக்கு முன்னால சுட்ட வாடடா. வீட்டை சுத்தி போக மாட்டேன்னு அடம் பிடிக்குது. அதை நம்பி நீ ஏமாறாத, நீ போமாப்ல. மாமா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. யாரு? எனக்கு. ஆமா அத்தை சுடும்போது நான் பார்த்தனே. யாரு கதவை திறந்து விட்டது? நான் தான் மாமா. சுத்தம்மா. ஏண்டா பொண்டாட்டி கிட்ட போனது போறி போட்டு கப்புன்னு படுத்துக்குவீங்களா? நம்ம குடும்ப விவகாரம் எதையுமே சொல்ல மாட்டீங்களா? ஏண்டா? மாமா நீங்க பேசி முடிவு பண்ணுங்க, நான் உள்ள சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரி சாப்பிடுங்க. நான் அதுக்கு தான் சொல்றது. டேய் பாத்தியா, இவனால நம்ம குடும்பத்துக்குள்ள குத்து வெட்ட நடக்க போகுது. உன் மச்சான் சோத்துல கைய வச்சா உன் கைய வெட்டி போட்டு புடுடா. மச்சான் அரிசி என்ன வேலை வைக்குது? இருக்கா குழம்பு ஓடிடும், குழி பறிச்சுக்கிறேன். ஊத்து, சட்டியோட தூக்கி ஊத்துறேன். மாமா அரிசி பிரியாணி அரிசியா? இவ்வளவு ருசியா இருக்கு. ஏன் மச்சான் அடிச்சீங்க? விரதம். தண்ணி விடுறி. அத்தை சுட்ட வடை. அடடா என்ன பிரமாதம் தெரியுமா? அத்தை ஏன் அடிச்சீங்க? இது வேண்டதில்லை, தண்ணி குடுறி. அக்கா சுட்ட அப்பலாம் கலர் கலரா எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா? அப்பளம் தெரிக்குதோ? என்ன சைடுல ஒதுக்குறான்? குரங்கு மாதிரி கணக்கிட்டு போய் வெளியில தும்பானோ? டேய் அது ஊர்காடா. டேய் நிறுத்துறா. இனிமே உன் வாழ்க்கையில சோறே திங்க மாட்டியா? மாமா நான் சாப்பிடறது இல்ல, சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன் வீட்டையே காலி பண்ணிடுவேன்.
இந்த வீட்டுல நான் சாப்பிடாம வேற யார் மாமா சாப்பிடுறது? இவன் வீட்டுல பொண்ணு கட்டாதுன்னு சொல்லடா. என்ன எடுக்கிற? வேட்டியை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறேன். அவத்தே வச்சிடுறா. அப்படின்னு அதை முதல்ல செஞ்சுக்கணும். பாத்தீங்களா இலைய என்ன வழி வலிக்கிறான்னு. நம்ம இருக்கிறோமேன்னு இலைய விட்டுட்டு போறோம், இல்லைன்னா அதையும் தின்றுப்பான். ஓ மச்சான் என்ன பாக்குறான்? அதையே படுக்க போறானா? எல்லாம் நல்லா இருந்துச்சு மாமா, ஆனா ஒரே ஒரு குறை. என்ன மச்சான்? இலை சிறுசா போச்சு. ஏண்டா இந்த இலை சிறுசா உனக்கு? ஆமா, பாயாசம் ஊத்திக்க முடியல, அதுக்கு தான் வெளியில தொட்டி வச்சிருக்கு, அங்க ஊத்த சொல்ல குடிச்சிட்டு போ. நீங்க வேற அக்கா கூப்பிடுங்க. எதுக்கு அக்கா? எல்லாருமா சேர்ந்து இலைய எடுப்போம். ஏன் இலைய கொண்டு போய் அடக்கம் பண்ண போறியா? கைய கழுவுடா. என்ன தண்ணிக்குள்ள தக்காளி எடுக்குது? அட கையெடுப்பா, இது ரசம், இதையாவது மிச்சம் வை. ரசத்தை எங்க வச்சீங்க? விஷத்தை அங்க வச்சிருக்கணும், தவறி போய் ரசத்தை அங்க வச்சுட்டா. டேய் ரொம்ப லொல்லு பேசுற, எந்திரி மேல. ஆமா, சாப்பாட்டுல ஊரு இருந்துச்சுல, அதை தொட்டு சாப்பிடணும். நீ தான் அப்படியே அள்ளி சாப்பிடுறீங்க, எப்படிடா ஞாபகம் இருக்கும்? அப்ப சரி, தூக்கி விட்டுருவா மச்சான். அட ஏங்க ஏமாவன உதைக்கிறீங்க? போலும். இப்ப என்ன உண்டு? மூலிகை உண்டு. பெரியா நங்கை, சிறியா நங்கை. என்ன உங்க தங்கையா? இல்ல, வளையா நங்கை. கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, இது வேளாங்கண்ணி. யோ, வேளாங்கண்ணி அது ஊர் இல்ல? இல்ல, வேற சொன்னேன். முதலாளி கைய கொடுங்க. இந்தாங்க. வீங்கி இருக்குதா? ஐயோ, அது உங்க கை, என் கை இங்க இருக்கு. மன்னிச்சிடுங்க முதலாளி, கை மாறி போச்சு. பாருங்க. முருகா, என்ன சக்கரை இவ்வளவு இருக்குது? வீட்டுக்குள்ள இருக்க 60 மூட்டை சக்கரை வெளியே தெரிஞ்சு போச்சா? அது படுக்கல். இது என்ன பிதுக்கலா? விளையாடாதீங்க முதலாளி. முதலாளி, உங்களுக்கு சக்கரை எக்கச்சக்கமா இருக்குது. அதனால முதலாளி, இனிமே நீங்க சோத்த கண்ணால பார்க்க கூடாது. நான் சோத்த கண்ணால பார்க்க கூடாது? அவன் சோத்திலேயே கிணறு வெட்டி பம்பு செட்டு வச்சிருவான் போல் இருக்கே. ஐயோ, 10 ஆளு திங்கிற சோத்த ஒத்தாளு திங்கிறானே, அட பாவி. முதலாளி, நீங்க வாழைக்காய், கத்திரிக்காய், சொரைக்காய் எல்லாமே சாப்பிட்டு இருக்கீங்க. நான் சாப்பிட்டது உங்களுக்கு எப்படி தெரியும்? நாடி சொல்லுதே, நரம்பெல்லாம் பின்னி கிடைக்குது. முதலாளி, இனிமே இந்த மாதிரி காகரிகளை தொடவே கூடாது. ஐயோ ஐயோ. ஆஹா ஆஹா, நம்ம தோட்டத்து கத்திரிக்காய் கத்திரிக்காய் தான் நல்லா இருக்கு. கோழிக்கறி, கொத்துக்கறி வேற தின்னு இருக்கீங்க. கொத்துக்கறியா? குத்து மதிப்பா சொல்றீங்களா? நாடி சொல்லுதே, இனிமே கோழி வகைராவை தொடக்கூடாது. மாயா பஜார் சினிமா படத்துல ரங்கராவ் தின்ன மாதிரி தின்னுகிட்டு இருக்கானே. நான் ஆசைப்பட்டு வளர்த்த கோழி, கோழி அவனையே திங்கிறானே. வைத்தியரே, நான் கோழியை என்னதான் பண்ணலாம்? கோழியை நீங்க பார்க்கலாம், எதை போட்டு வளர்க்கலாம், தவிடு கொடுக்கலாம், தண்ணி காட்டலாம், அப்படியே கூட்டுல அடைக்கிறதோடு சரி. கோழி உங்களுக்கு ஒரு வகையில உபயோகப்படும். எப்படி எப்படி? காலங்காத்தால கொக்கரக்கோன்னு கூவும் போது நீங்க முழிக்கலாம். அப்படியே குத்துவேன். சாப்பிடு ராஜா, ஆம்பளைனா இப்படித்தான் சாப்பிடணும். சாப்பிடு. இனிமே நீங்க கூழுதான் குடிக்கணும். இருக்கிற சோறு எல்லாத்தையும் தான் தின்னு விட்டானே, இனிமே நான் கூழுதான் குடிக்கணும். ஏன் நாயை கூப்பிடுறீங்க? நாய் வேற கூட குடிக்கணுமா? பரிதாபத்துக்கு கூப்பிட்டேன். போலும். ஒண்ணு கூட விடலையே, அப்படித்தான் திங்கணும், அதான் உடம்புக்கு நல்லது. பாத்தீங்களா, பாய சுருட்டுற மாதிரி சுருட்டுறான். அவ்வளவு தின்னுபிட்டு அரிசியையும் கொட்டிக்கிறிய பட்டளை. ஐயோ, பாத்தீங்களா, வெந்தது வேகாதது வேக போறது எல்லாத்தையும் தின்னு விட்டு பட்டளையான். கர்ண கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி இவன் வயித்துல கிரைண்டரோட பிறந்திருக்கான். எது தின்னாலும் அரைச்சிருது. ஐயா, காய்கறிகள் ஜாஸ்தியா வாங்கி கொடுத்துருக்கேன்னு இஷ்டத்துக்கு அள்ளி விட்டுறாதீங்க. மிச்ச காய்கறிகளை அப்படியே வைங்க. எங்க வாங்கணும் அங்கேயே கொடுத்துட்டு காசை நான் திருப்பி வாங்கணும். என்ன மாப்பிள்ள நான் சொல்றது? எதுவா இருந்தாலும் ஒரு நியாயம் இருக்கணும். என்னையா அது? ஏமாச்சா, கூட்டமே வரக்கூடாதுன்னு தான் நான் வந்தேன்னு கல்யாணம் வச்சேன். ஆமா, இத்தனை பேரு எங்க இருந்து வந்தானுங்க? ஏன்பா, இன்னைக்கு தான் வந்தாச்சே, பஸ் இல்லையே, எப்படி வந்தீங்க? அது தெரிஞ்சுதாங்க முந்தா நாளே வந்து சத்திரத்துல படுத்துடுங்க. பிளானு விவரமான ஆளுகடா. பாத்தியா,
பந்தயத்துக்கு சாப்பிடுற மாதிரியே சாப்பிடுறான். டேய் தண்ணி கிண்ணி கூடுறா, செத்துக்கிட்டு தொலை போற. தண்ணி விட்டா சாப்பாடு கொள்ளாதுங்களே. சாப்பாடு கொள்ளாதா? பாத்தியா தட்டியே இறக்குறான். டேய் கண்ணா, சாப்பிடும் போது அங்கங்கெல்லாம் பாக்கணும்டா. பாரு சொன்னா கேக்குறான்னு பாரு மச்சான். நான் இங்க நின்னா கொலைகாரனா மாறிடுவேன். டேய் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம தூக்கிற பாரு. டேய் இதெல்லாம் உனக்கு நல்லது இல்ல, இது நியாயம் இல்ல. பக்கத்துல அவன் போறானே விட்டு போறாயா? ஐயா சோறு பத்தாது போல் இருக்கு, இன்னொரு மூட்டை அரிசி வேணுங்க. டேய் போடா, அப்பிடுவேன். தின்ன தீத்துவானு போல் இருக்கு. மச்சான் ஏன் அவஸ்தை? கல்யாண செலவெல்லாம் பொண்ணு வீட்டுக்கார தலையில கட்டிட வேண்டியதானே? புரியாம பேசாதயா. என்னையா சாப்பிடுறீங்க? என்னென்ன இருக்குன்னு சொன்னா தானே என்ன சாப்பிடுறதுன்னு சொல்ல முடியும். இட்லி, வடை, தோசை, இடியாப்பம், பூரி, புட்டு. இதெல்லாம் வயசான டிக்கெட்டுங்க சாப்பிடுறது. நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் இது ஒத்து வராது. கோழி பிரியாணி இருந்தா 3 பிளேட் கொண்டு வாயா. அது ஒண்ணுதாயா இல்ல? குப்பம்மா கோழி பிரியாணி ஹோட்டல்னு பேர் வச்சுட்டு அது இல்லன்னா எப்படி? யோ, கோழி விலை எல்லாம் ஏறி போச்சு. பிரியாணி போட்டு கட்டுப்படி ஆகல, அதுதான் விட்டுட்டேன். விலையெல்லாம் பார்த்தேன்னா கடை போனி ஆகாது, இழுத்து மூட வேண்டியதுதான். வாங்கடா போலாம். ஏயா கோழி பிரியாணி இல்லையாம அப்புறம் இங்க உட்காந்துட்டு வாயா போலாம். யோ இருங்கய்யா. பி குரூப். அது என்ன சொல்றீங்க? ஏன் ரத்தத்தை சொன்னேன். நீங்க ஏதோ மீனாட்சி குரூப் நினைப்பீங்களா? அதை பத்தி கேட்டேன். அதுல என்ன சந்தேகம்? மீனாட்சி குரூப்ல எல்லாமே நான் தான். எல்லாமே நீங்க தான். ஒரு நாளாவது ஒரு கப் காப்பி வாங்கி கொடுத்துருப்பீங்களா? ஏப்பா இத வீட்லயே சொன்னா செக் புக்கோட வந்திருக்க மாட்டேன். ஓஹோ, நீங்க காப்பிக்கே செக் தான் கேட்பீங்களோ? பாவூசிக்கு அடுத்து செக் அடிக்கடி யூஸ் பண்ற ஒரே ஆளு நான் தான். பாக்கெட்ல ஒண்ணும் இல்ல. சரி, இன்னைக்கு நான் வாங்கி கொடுக்குறேன், வாங்க. உன் கையில பணமா? அவ்விசிட்டேன். நான் ஊர்ல இருந்து வரும்போது கை வீசிட்ட வந்தேன். இருந்த 1 ஏக்கர் நிலத்தை வித்துட்டு அதுல 200 ரூபாய் பேலன்ஸ் வச்சிருக்கேன். அப்படியா? இன்னைக்கு உன் செலவுல நான் சாப்பிடுறேன், இன்னொரு நாளைக்கு என் செலவுல நீ சாப்பிடு. சரி. இழிச்சு வாப்ப 800 ரூபாயா? அப்படியே அமுத்திர வேண்டியதுதான். இதுதான் பாதாள பவன் ஹோட்டல், பாத்துக்குங்க. என்னப்பா பெரிய ஹோட்டலுக்கு கூட்டி வந்திருக்க? இதுவா பெரிய ஹோட்டல்? இங்க ரொம்ப சீப்பு. ஒரு இட்லி 6 ரூபா தான். 6 ரூபா சீப்பா? நீங்க 12 ரூபாய் இட்லி எல்லாம் சாப்பிட்டதே இல்லையா? காசு கொடுக்க போறது நானு, அப்புறம் நீங்க எதுக்கு விளையாடுறீங்க? அது சரி, நான் சாப்பிட போறேன், நீ பணம் கொடுக்க போற. கூப்பிடு. யார? சர்வர் தான். ஏமா இங்க வா. என்ன இருக்கு? இட்லி, பூரி, பொங்கல், வடை, தோசை, மசால் தோசை. வேற என்ன இருக்கு? டேபிள் இருக்கு, சேர் இருக்கு, நான் இருக்கேன். யோ, என்ன ஸ்வீட் இருக்குன்னு கேக்குறாரு. ஜிலேபி, லட்டு, பர்பி. 3 கொண்டா. 3 இருக்கு. 2 எனக்கு, 1 அவருக்குயா. அப்புறம் சாதா தோசை 2, மசால் தோசை 3, ஊத்தப்பம் 4, இட்லி 8. இவ்வளவு உங்களுக்கா? கொண்டாயா? இவன் என்னமா பணம் கொடுக்க மாதிரில கேட்டுக்கிட்டு இருக்கான். பணம் நீ தானே கொடுக்க போற? அதுல என்ன சந்தேகம்? இல்ல கேட்டு வச்சேன். பாண்டியன், ஒரு சந்தேகம். என்ன? வெங்காய தோசையில வெங்காயம் இருக்கு, மசால் தோசையில மசால் இருக்கு. அதே மாதிரி மைசூர் பாக்குல மைசூர் இருக்குமா? காபி பொடி காபில இருந்து வருது, மிளகா பொடி மிளகால இருந்து வருது, மூக்கு பொடி மூக்குல இருந்தா வருது. மூக்குல இருந்து சரிதான் வரும், பொடி எப்படி வரும்? எனக்கு ஒண்ணு வருது. பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன், சீக்கிரம் முடிங்க. சாப்பிடுறதுக்கு 1 வாரம் ஆகும் போல் இருக்க. முயற்சி பண்ணுவோம். ஏங்க, அங்க வரி வரியா செட்டப் போட்டு உட்காந்துருக்காரு. வருமான வரி ஆபீசருங்களா? இல்லங்க, மீனாட்சி மில்லுக்கு எல்லாமே அவர்தான். நான் பில்லு கொடுக்குறேன்னுங்க. நான் தான் பில்லு கொடுக்கணும். ஒத்த கையில சாப்பிட்டுக்கிறாருங்க. நீங்க அவர்கிட்ட வசூல் பண்ணிக்கங்க. ஏங்க மீனாட்சி மில்லு எல்லாத்துக்குமே நீங்க தானா? எல்லாத்துக்குமே நான் தான். பையன் சொன்னானா? சொன்னாரு. வர்றேன். அப்ப நான் வரேன். எங்க கைய கழுவ போறீங்க? கைய கழுவிட்டு தானே போறேன். எங்க மீனாட்சி மில்லு இங்க வாங்க. தோசை ரொம்ப பிரமாதம். சாம்பார்ல கொஞ்சம் உப்பு தூக்கல். சாப்பிட்டுட்டு நீங்க பாட்டுக்கு பேசாம போறீங்க? பின்ன சாப்பிட்டு ஹோட்டல்ல வேலை செய்வாங்க. பில்லுக்கு பணம் கொடுக்க வேண்டாம்? ஒரே பில்லுக்கு 2 பேரா பணம் கொடுக்க முடியும்? முன்னால போன ஒரு பணம் கொடுக்கலாம் உங்களுக்கு. கொடுக்கலையே சார், பணம் கொண்டு வரல சார். அதெல்லாம் முடியாது. மீனாட்சி மில்ல ஓனரே போய் சொல்லி ஹோட்டலுக்கு சாப்பிட்டுட்டு ஓசி பழப்பு நடத்துறீங்களா? சரக்கு மாஸ்டர். ஐயோ, இவனா தாராசி மாதிரி இருக்கானே. இவனை கொண்டு போய் நல்ல புளியறதுக்கு நான் என்ன இடியப்பமா முறுக்கா? வாடா கிறுக்கா. அம்மா டிபன் ரெடி பண்ணிட்டாளா? இன்னும் ரெடியாலப்பா, கொஞ்ச நேரம் ஆகும். அட என்னம்மா அவ டிபன் ரெடி பண்றா அவளும். என்ன இவன் பட்டையும் கிட்டையுமா ஒரு மார்க்கமா வர்றான்? கோவில்ல உண்டை கட்டி வாங்குற மாதிரி. ஏப்பத்தை பார்த்து விடுறா, தென்னை மட்டை எகிரிட போகுது. டேய், பொங்கல்ல நெய் கம்மியா ஊத்துறா. இங்க பாரு, நெய் பிசு பிசுங்குது. அப்படியே சோப்பு டவுன் கொண்டு வா.
என்னது பொங்கலா? நேத்துக்கு வரைக்கும் அப்பனும் மகனும் ஓசி குழம்புக்கு வீடு வீடா பிச்சை எடுத்தானுங்க. இன்னைக்கு நெய்யா? உங்களுக்கு மேல பாலும் பழத்தையும் சாப்பிட்டு நெஞ்ச கரிக்குது. கறிக்கண்டா கறிக்கு. எங்காவது பேங்க்ல கொள்ளைகள் அடிச்சுட்டானுங்களா? அப்பனும் மகனும் இந்த ஆட்டம் போடுறானுங்கடா சாமி. வாட்டர் சோப். பாரு, அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு. அப்பன் ஒரு பூசணிக்காய்னா மகன் ஒரு கத்திரிக்காய். டேய், ஒரு குச்சி எடு. பல்லுக்கு இடையில முந்திரி பருப்பு மாட்டிக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம். குச்சியால் நோண்டி பல்ல எடுத்துட்டான் போல் இருக்கு. டேய், முந்திரிய 1 கிலோ 2 கிலோ போடுங்கடா. ஏன்டா கல்யாண வீட்டுல போட்ட மாதிரி 10 கிலோ போட்டிருக்கீங்க? என்னங்க, இட்லி மீன் குழம்பு வச்சிருக்கேன், சூடா இருக்கு, வந்து சாப்பிட்டுருங்க. சத்தம் போட்டு பேசாதீரி. எவனாவது மீன் குழம்புக்கு குண்டாவை தூக்கிட்டு வந்துட போறான். டேய், என்னப்பா? இனிமே எவன் வீட்டுக்கு ஓசி குழம்புன்னு கேட்டு போக கூடாது. நான் என்ன மத்தவங்கள மாதிரி பொண்ணா பெத்து வச்சிருக்கேன்? கண்ணுக்கு அழகா ஒரு சிங்க குட்டியை பெத்து வச்சிருக்கேன். நான் ராஜா, நீ இளவரசன். பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது. இது கண்ணுக்கு அழகா? டேய், அக்கம் பக்கத்து கண்ணுலாம் ஒரு மாதிரி. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுலயும் எகுத்த விட்டு கண்ணு ஒரு மாதிரியான கண்ணு. வா, உனக்கு திருஷ்டி சுத்தி போடுறேன். என்னதே? என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? இரவாரத்துல அறுவாள் சொல்லி வச்சிருந்தீங்க. வேண்டாங்க, வேண்டாங்க. விடு. பக்கத்து வீட்டுல கோழி கொச்சுதா, குழம்பு மணந்தான மோப்ப முடிச்சுட்டாலே நாய். அது என்ன பேச்சு பேசுது? இன்னைக்கு உள்ள பூந்து அப்பா மகனை துண்டு வெட்டிட்டு வந்துடுறேன். ஐயா, என்ன இருந்தாலும் நீங்க ஒரு போலீஸ்காரர். போலீஸ் ஆகுது, இன்ஸ்பெக்டர் ஆகுது, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். விட மாட்டேன். டேய், வாங்க. கைய விட்டியா? கைய புடிச்சா தானே எனக்கு வீரமே வரும். மீன் குழம்பு ரெடியா? ரெடியா தான் இருக்கு. சாப்பிடலாம். டேய், அந்த பாலும் பழத்தை எடுத்து விடா. என்னடா இது, பழம் கேட்ட காய கொண்டாந்துருக்க? பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்தா, நீ சாப்பிடு. யாப்பா, இன்னைக்கு இலைக்கு எண்ணெய் தடவுறீங்களே, அது யாப்பா? இந்த கவுண்டர் இருக்காரே. கவுண்டரா? அதான்டா எடுத்து விட்டு ஏட்டு. ஓஹோ, நம்ம மீனா விட்டு அப்பவா? அந்த ஆளு எச்சு கையால காக்க ஓட்ட மாட்டாரு. அவனை எப்படியாவது செலவு இழுத்து விடணும் தான் இந்த பிளான். டேய், இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. குறிப்பா அந்த ஏட்டுக்கு தெரியவே கூடாது. ஜாக்கிரதை. ஐயா, என்னய்யா? பசிக்குதுயா, ஏதாவது இருந்தா தர்மம் பண்ணுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாது. நான் சாப்பிடாட்டாலும் பரவாயில்லன்னு அந்த நெய் பொங்கலை உனக்கே போட்டிருப்பனே. இவர் பெரிய பாரி வள்ளல் பரம்பரை. அப்படியே வாரி வழங்கிட போறாரு. இருக்கிறத பகிர்ந்ததுன்னா பசியே போயிரும்னு சொல்லுவாங்க. இப்ப நான் பசிய ஆத்த முடியாம போயிட்டேனப்பா. எச்சிக்கையில காக்கா ஓட்ட மாட்டான். இவன் பகுந்ததுன்னா பசி யாருங்கிறான். இதெல்லாம் நேரம்டா சாமியோ. உதவி செய்யணும்னா எப்படி வேணாலும் செய்யலாம். இந்த ரூபா போய் சாப்பிடு. அவன் கிடக்குறாயா, எனக்கு நாணயம் தான் முக்கியம். என்னன்னா இந்த வீட்டு முன்னாடி வாழலையா கிடக்குது, என்ன விசேஷம்? உனக்கு விவரமே புரியாதா? இந்த போலீஸ்காரரு கொடுத்து வச்சவரியா. வாழ்ந்தா இவர மாதிரி வாழணும். தினமும் நெய் பொங்கல் பாலும் பழமுமா சாப்பிடுறாரு. வஞ்சனை இல்லாத வயிறியா. எதிர் வீட்டுல இருக்கான ஏட்டு தானும் சாப்பிட மாட்டான், அடுத்தவனுக்கு 5 காசும் தர மாட்டான். ஏட்ட விட போலீஸ் எவ்வளவோ நல்லவரியா. ஏய் குருமா, ஏய் குருமா, என்னங்க ரோட்ல போற புறம்போக்கு நாய்கள் என்ன பேசி போக தெரியுமா? எதிர் வீட்டுல வாழ்றானே கோணக்காரன், அவனை விட நம்ம நல்லா வாழலாம். நீ கொடை எடுத்து வா, மளிகை கடை வரைக்கும் போயிட்டு நீங்க இருங்க, நான் மளிகை கடைக்கு போயிட்டு வரேன். நான் சொல்றது நீ கேள்றி. நம்ம 2 பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறோம். அவனை விட நம்ம என்ன கம்மியா வாழ்றது, ஜாஸ்தியா வாழ்ந்து காட்டுவான். போய் கொடை எடுத்துட்டு வா. நீங்க என்னமோ செய்யுங்க. கொண்டா கொடைய. வாங்க ஏட்டையா, வாங்க வாங்க. வாங்கறதுக்கு தானே ஐயா கடைக்கு வருவாங்க. நல்ல ஊத்துக்குழி வெண்ணையா ஒரு டின் எடுத்து வை. சரி. பாதாம் பருப்பு 1 கிலோ எடுத்து வை. பாதாம் பருப்பு 1 கிலோவா? பாதாம் பருப்புன்னு சொன்ன ஏன் முதல்ல மாதிரி வாயை புழக்கிற? வாங்கறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். பருப்புக்கு நீ ரொம்ப வீக்கா? இந்தா
மத்ததெல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கு, மொத்தமா மூட்டையா கட்டி வை, நான் டெம்போவோட வர்றேன். சரிங்க. இந்தாங்க நெய் பலகாரம். கண்ணுங்களா இதை சாப்பிட்டுக்கிட்டே விளையாடுங்க. புடி. டேய், நெய்ல சுட்ட பலகாரத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சுடா. இந்த நீயே சாப்பிட்டுக்கோ. நெய்யா? நான் கண்ணால கூட பார்த்ததே இல்ல. அதுல சுட்ட பலகாரமா அது? நெய்ய பார்த்ததே இல்லையா? இவங்க அப்பா என்னடான்னா நெய் பொங்கலுங்கிறான், பாலும் பழம்ங்கிறான். அப்ப தினம் ரீல் விட்டுட்டு இருந்தானா? இத கண்டுபிடிச்சே ஆகணுமே. டேய் வாடங்க. நான் வர மாட்டேன். நீங்க கூப்பிட்டா போகலாம்னு அப்பா சொல்லிருக்காரு. நான் வர மாட்டேன். நீங்க அடிப்பீங்களா? டேய் நான் அடிக்க மாட்டேன்டா. பாரு இவ்வளவு பலகாரம் உனக்கு தான். எல்லாம் நெய்யில செஞ்சது. பா பாக்கண்ணு பா. ஏண்டா நீ என்னடானா நெய்ய பார்த்ததே இல்லைங்கிற, உங்க அப்பா என்னடானா தினம் நெய் பொங்கல்ங்கிறானே. அவ்வளவு பொய். எங்க அப்பா உங்களை ஏமாத்துக்காக அப்படி பண்ணிட்டு இருக்காரு. போன காலம் என்னை ஏமாத்துறானா? நீ சாப்பிடு. நான் இந்த உண்மை உங்ககிட்ட சொல்லிடுவேன்னு நீங்க கூப்பிட்டா போகலாம்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு. அப்போ உங்க அப்பா இவ்வளவு நாளா சாப்பிடுறது என்ன? பழைய கஞ்சும் மிளகா பழமும். எது? பழைய கஞ்சியும் மிளகா பழமா? அப்ப பாலும் பழம் இல்லையா? இல்ல. போன காலம் எதிர் வீட்டுல உட்கார்ந்து ஏமாத்திட்டான்டா. இன்னைக்கு வரட்டு அடிக்கிற அடியில அந்த ரெண்டு கோணக்காலம் தனித்தனியா பிஞ்சு புளிய மரத்துல போய் தொங்க போகுது. எங்க போயிட்டா? டேய் ஐயோ, எங்க அப்பா வந்துட்டாரு. உங்ககிட்ட பேசிட்டு பார்த்தா எங்க அப்பா வந்து என்ன அடிப்பாரு. நான் வரேன். நெய்ல சுத்துது நல்லா இருக்கும், விடக்கூடாது. என்ன ஏட்டையா சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்ல. ஒரு நாளைக்காவது நம்ம வீட்டுல பாலும் பழம் சாப்பிடுறது. இன்னைக்கு சாப்பிட்டுறேன். அதானே வேலை. என்ன தேடுறீங்க? இல்ல எரவாரத்துல ஒரு வீச் அருவாள் சொல்லி வச்சிருந்தா அதை காணோம். ஏய் குருமா அந்த அருவாளங்கடி. அருவாளா? என்னடா பொம்மலாட்ட ஆட? ஏண்டா தினமும் பச்சை மிளகாயும் பழைய கஞ்சியும் குடிச்சிட்டு பாலும் பழம்னு சொல்லி என்ன ஏமாத்தி உன்னை நம்பி நான் ஊரை சுத்தி கடன் வாங்கிட்டேன். கடங்காரன் பூரா என் வீட்டு முன்னால நிக்கிறேன். ஏய் குருமா அருவாளடி. டேய் ஸ்லோ மோஷன்ல வந்தாவது உன்னை வெட்ட. சூடா என்ன இருக்குப்பா? இப்போதைக்கு சூடா நான் தான் இருக்கிறேன். ஏண்டா இந்த கேள்வியை நீங்க மாத்திக்கவே மாட்டீங்களா? அட என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க வேணாமாப்பா? ஏண்டா மளிகை கடைக்கு போனா உப்பு வேணும் புளி வேணும்னு கேக்குறீங்க, மருந்து கடைக்கு போனா அனாசின் வேணும் மெட்டாசின் வேணும் கேக்குறீங்க. அது என்னடா ஹோட்டலுக்கு வந்தா மட்டும் என்ன இருக்குன்னு கேக்குறீங்க? அப்படியே என்ன இருக்குன்னு ஐட்டத்தை பூரா நாங்க தம் கட்டி சொன்னா முழுசையும் கேட்டுட்டு கடைசியா ஒரு டம்ளர் ஐஸ் வாட்டர் குடுன்னு கேக்குறீங்க. கரெக்டா சொல்றியப்பா. ஓ அப்ப நீ ஐஸ் வாட்டர் குடிச்சா வந்தியா? இந்தா குடிக்காத, குடிச்சிட்டு போடா. பாடுவா. சர்வர் சர்வர்னு கூப்பிடாதீங்க, மரியாதையா கூப்பிடுங்க. ஏங்க சர்வர்னு இரு போட்டு மரியாதையா தானே கூப்பிட்டேன். என் பேரு தமிழ்மணி, மணின்னு கூப்பிடுங்க. ஓஹோ மணின்னு எனக்கு ஒரு காஃபி கொடுங்க. இதுக்கு தான் இவ்வளவா? சரியான திமிரு பிடிச்சவனா இருப்பான் போல் இருக்க. இந்த ஆளு அப்படிதானே, வர கஸ்டமர் கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்ல. ஆனா முதலாளி வந்துட்டா பொட்டி பாம்பா அடங்கிடுவான். சாப்பிடுறா. என்ன சார் 3.25 ரூபாய் இருக்கு? அவ்வளவுதானே பில்லு? அது எங்களுக்கு தெரியும். டிப்ஸ் டிப்ஸ் கொடுக்காதீங்க, வெளியில போர்டே போட்டுருக்கு டிப்ஸ் கொடுக்க கூடாதுன்னு. பெரும் வியாதிஸ்தருக்கு கொடுத்தா உள்ள வரக்கூடாது வெளியே போர்டு போட்டுருக்கு. நீங்க எப்படா வந்த? ஓடி போடா. ஒரு 2 ரூபா கொடுங்க சார். பக்கத்துல சாப்பிடுற வாங்கி கொடுங்க சார். முடியாதுப்பா. நீ எல்லாம் எதுக்கு சார் ஹோட்டலுக்கு வர்ற? அண்ணே முதலாளி வராரு, சத்தம் போடாதீங்க. வரானா சார்? டிப்ஸ் எல்லாம் கொடுக்க கூடாது சார். இந்த ஹோட்டல்ல வெளியில போர்டு போட்டுருக்கு பாத்தீங்களா? ஏய் இப்பதான் டிப்ஸ் கேட்டா சார் ப்ளீஸ் பில்லுக்கு வேணா நான் பணம் கொடுத்துறேன். அதெல்லாம் முடியாது சார். இங்க வாங்க. என்ன பிரச்சனை கேக்குறாரு சார்? டிப்ஸா? அச்சா கையோடியா முதலாளி நான் கேப்பனா சிப்ஸ் வேணுமான்னு கேட்டேன். அவர் காதுல டிப்ஸ்னு விழுந்துருச்சு. டிப்ஸ் சிப்ஸ் 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 சிப்ஸ். யோ உன்னை பத்தி ஏற்கனவே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இன்னைக்கு தான் நீ கையங்களமா படிபட்டிருக்க. இது உனக்கு கடைசி வார்னிங். இது மாதிரி மறுபடியும் புகார் வந்துச்சுன்னு வச்சுக்க, நீ அன்னைக்கே டிஸ்மிஸ். சார் சார் ஏதாவது தப்பு நடந்ததுன்னா
என்ன மன்னிச்சிருங்க. ஆமா, நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? நான் பேங்க்ல. ஓ, பேங்க்ல. அப்ப பெரிய வேலைன்னு சொல்லுங்க. இல்லைங்க, செக்யூரிட்டியா. செக்யூரிட்டி. புரிஞ்சு போச்சு. கடன் வாங்குறதுக்காக வீடு நிலமெல்லாம் செக்யூரிட்டியா வைப்பாங்க. அதை வச்சு நீங்க லோன் கொடுப்பீங்க. அந்த செக்யூரிட்டி. அப்ப மேனேஜர் மாதிரி சொல்லுங்க. நான் ஒரு மடைய மேனேஜர் மாதிரி என்ன மேனேஜரே தான் சார். இந்த ஹோட்டலை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கு கொஞ்சம் லோன் தேவைப்படுது. நீங்க மனசு வச்சா நடக்கும். இது உங்களுடைய பேங்க் அப்படின்னு சொல்ற மாதிரி, இது உங்களுடைய ஹோட்டல் மாதிரி. நீங்க எப்ப வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம். ஆனா பில்லுக்கு மட்டும் பணம் கொடுக்கறேன்னு சொன்னீங்க, எனக்கு கெட்ட கோவம். சார், இந்த ஹோட்டல் ரொம்ப நஷ்டத்துல நடக்குது சார். இப்படி இருந்தா அப்படிதான் இருக்கும். அப்புறம் போயிட்டு வாங்க. அந்த லோன் விஷயத்தை மறந்துடாதீங்க. மறக்க மாட்டேன். அந்த 100 மூட்டை அரிசி அனுப்பிச்சிருப்பா. என்ன மேனேஜர் சார், என்ன ஆளைய காணா? அது ரொம்ப பிஸி. நீங்க ஆசையா வர சொன்னீங்கன்னு. ஆமா, உட்காருங்க. மணி இங்க வா. யார் வந்திருக்காரு? மேனேஜர், பேங்க் மேனேஜர். சார், நான் கேட்டல அந்த லோன் விஷயமா. அது ஒண்ணும் கவலை இல்ல, எல்லாம் ஓகே தான். நீங்க நின்னு நிதானமா உட்கார்ந்து அவசரப்படாம சாப்பிடலாம். மணி என்ன வேணுமா கவனி. அப்ப நான் வரட்டுங்களா? மேனேஜர் சார், நீங்க என்ன சாப்பிடுறீங்க? சூடா என்ன இருக்கு? நீங்க சொல்லுங்க சார், ஐஸ்கிரீம் கூட சூடா தர்றேன். என்ன இருக்குன்னு கேட்டேன். இட்லி, வடை, பொங்கல், பூரி, சட்னி, சாம்பார், ரவா தோசை, மசாலா தோசை. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? ரொம்ப நல்லா சொல்றீங்களா? ஒன்ஸ் மோர் சொல்லுங்க. ராக்கிங் பண்ணாதீங்க சார். என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க. பசிக்கல சார். இருந்தாலும் 2 செட் தோசை, 2 செட் மசாலா தோசை, 2 செட் வடை, 2 செட் பொங்கல், இது கூட சூடா கொஞ்சம் காபி. நான் நினைக்கிறேன் இதெல்லாம் வெளிய கொண்டு போய் விக்க போறான்னு. என்ன சாப்பிடாம பாத்துட்டே இருக்கேன் சார். சாப்பிடடே. மணி. சாரி சார். சார், எடுத்துட்டு வாங்க. எஸ் சார். பேங்க் மேனேஜரா ஏதோ சாப்பாடு ஓசியில கிடைக்கிற வரைக்கும் ஓகே தான். டேய், வாட்ச்மேனா நீ? பேங்க்ல மேனேஜர்னு என்கிட்ட புருடா விடுறியா? இருடே. என்னது ஐட்டம்ஸ்? ஏன் அங்க வைக்கிறீங்க? எடுத்து வச்சு சாப்பிடுங்க. அப்புறம் மணி, காலிஃபிளவர் ஊத்தாப்பா ஒரு பார்சல் எடுத்துருவாங்க. காலிஃபிளவர்? காலிஃபிளவர் மாவனை இன்னைக்கு உன்னை காலி பண்ணிடுறேன். என்ன காலிஃபிளவர்? என்னது பில்? வாட் இஸ் திஸ் மணி? இந்த பில்ல நீ என்கிட்ட கொடுத்தேன்னு உன் முதலாளிக்கு தெரிஞ்ச உன்னை வேலை விட்டு அனுப்பிச்சுடா தெரியுமா? எப்படி சார் சொல்றீங்க? நான் யாரு? பேங்க் மேனேஜர். என்கிட்ட நீ பணம் வாங்கலாமா? ஐயா, உங்க பேங்க்ல மேனேஜருங்க எல்லாம் காக்கி பேண்ட், காக்கி சட்டை, தலையில தொப்பி எல்லாம் வச்சிருப்பாங்களா ஐயா? என்ன சொல்றேன்? Look. ஐயோ, look. This man. You. Yeah. You. Yeah. Get up. Get up. கப்ஸ் அடிக்கிறியா? நீ மேனேஜர் இல்ல, வாட்ச்மேன். நானாவது உள்ள வேலை செய்யறேன், நீ வெளியில வேலை செய்யற. இந்த விஷயம் எங்க முதலாளி கோசக்கல் தலைக்கு தெரிஞ்சா உன்னை ஹோட்டலுக்கு முன்னாலே துரத்தி அடிச்சு போடுவோம். மணி மணி மணி. என்ன மணி மணி? அங்க பார், கட்ட பார். ஈவரக்கம் இல்லாம தின்னுருக்க. தோசையில கொஞ்சமாவது மிச்சம் வச்சிருக்கியா? பசி. 150 ரூபாய் பில், 50 ரூபாய் டிப்ஸ் கொடுத்தா விட்டுறேன். மணி மணி வாட் மணி? சரி. டேய் முதலாளி வாடா. மணினே மணினே. அதெல்லாம் முடியாது. நான் மணினே பிச்சை போடுறதுக்கு 5 காசு கூட இல்லனே. அது மட்டும் இல்ல, வேலையில இருந்து வேற அனுப்பிச்சிட்டாங்க. ஓசில சாப்பிட்டாதான் உண்டு. வேலையும் போச்சா? அங்க என்ன கோல்மால் பண்ணி? இங்க பாரு, இந்த கசமச எல்லாம் வேண்டாம். எனக்கு தேவை 50 ரூபாய் டிப்ஸ். 50? நான் எங்க போ? அண்ணே, உங்களுக்கு 50 ரூபாய் என்ன? 50 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது. 50 லட்சமா? என்னப்பா சொல்ற? அண்ணே, லாட்டரி டிக்கெட். இதுல 1 கோடி ரூபாய் முதல் பரிசு. அது நமக்கு விழுந்துச்சு. உங்களுக்கு 50 லட்சம், எனக்கு 50 லட்சம். விழல என்ன? அண்ணே, அதிர்ஷ்டம் தேடி வரும்போது அது வேணாம்னு சொல்லாதீங்கண்ணே. நிச்சயம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும். சரி கொடு. இந்தாங்க. மணினே மணினே. வாங்க மேனேஜர் சார். அண்ணே, அன்னைக்கு லாட்டரி டிக்கெட் கொடுத்தால, ஆமா, அதுல 1 கோடி ரூபாய் பரிசு விழுந்திருக்குனே. எவ்வளவு? 1 கோடி ரூபாய். இந்த பாருங்க, SG119951. எவ்வளவு? 1 கோடி ரூபாய். 1 கோடி? ஆமா, மீதி டிக்கெட்டுங்க. மீதி டிக்கெட்? ஐயோ, எங்க? அத நான் கிச்சன்ல தான இங்க வச்சிருந்தேன்.
என்னண்ணே அடுப்புல கிடுப்புல போட்டுக்க போறீங்க? எடுத்துட்டு வந்துடுறேன். அச்சோ 1 கோடி ரூபா. போடா. என்னென்ன தேடுறீங்க? ஒரு பாதி சீட்டை பாத்தியா? துண்டு சீட்டா? ஆமா. கலரா இருக்குமா? ஆமா. லாட்டரி சீட்டா? ஆமாண்டா. அதெல்லாம் நான் காதை நோண்டி